சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரபிரம்மனே நம. முருகா ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி. முருகா சர்க்குருநாதா சாந்த ஸ்வரூபா என் தந்தையே எனது தாயே தயவுட தெய்வமே தயாபரனே தேவாதி தேவா எங்களுக்கு அருட்சி தாயே. அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம். முதலில் தொண்டர்கள் திருடி வணங்குகிறேன். என்னடா தொண்டர்கள் திருடி வணங்கு. நம்ம சங்கத்துக்கு வெளிநாட்டு நண்பர்கள் உள்நாட்டு நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் திருவியை வணங்குகிறேன், அவர் நீட்டு வாழ்த்துகிறேன். ஆனால் துறை ஒரு புனிதமான துறை. அது எப்படி புண்ணியமான துறைன்னா முருகன் தான் தலைவன். அவன் ஆட்சி இல்லை என்றால் உலகத்தில் ஞானமே இல்லை. அவனுக்கு ஒரு முறை முருகா அடியேனை காப்பாற்ற வேண்டும் சொன்னால் அருள் செய்வான். அப்படிப்பட்ட தலைவன் நமது தமிழகத்தில் தோன்றியிருக்கிறான். அவன் இல்லை என்றால் ஞானமே இல்லை. அவன்தான் தூய்மையானவன், எல்லாம் வென்றவன், எல்லாம் வென்றவன், எல்லாம் வல்லவன், எல்லாம் வென்றவன். அது என்ன எல்லாம் வல்லவன் தான்? வெல்ல முடியாத காபத்தை வென்றவன். யாரபது ஆசான் முருகப்பெருமான் வெல்ல முடியாத காபத்தை வென்றவன். அவன் திருடி பற்றி பூசிக்கிறதுக்கு அது வாய்ப்பு தருகிறான். எதையும் செய்வான். ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான். அவனை வணங்கிதான் அகத்தீசர் சித்தி பெற்றார். நான் சென்ற முறை சொன்னேன், நானே சிவம், நானே விஷ்ணு, நானே முருகன் என்று சொன்னேன். என்ன ஏன் சாதாரண மனுஷன் இல்லை. எனது ஆசான் முருகப்பெருமான் ஆட்சி பெற்றதால் இந்த வாய்ப்பு கிடைச்சது. அவன் தான் எனக்கு வாய்ப்பு வாசி நடத்தி கொடுத்தான். மகனே என்றான். நான் கேட்டேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். எல்லோரும் அது வேண்டும் என்று கேட்பார்கள். நான் கேட்டேன், ஐயனே உன் திருவடி பூசித்து ஆசி பெற செய்கின்றோம். உன் ஆசி பெற வேண்டும். எதுக்கென்றான், நீ பெற்ற பெருமத்தை அடியேன் பெற வேண்டும் என்று கேட்டான். அவனை செய்தான். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வந்தான். தொடர்ந்து கேட்டேன். கேட்க 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 அவன் என்ன மனம் வரைக்கும் அருள் செய்தான். அவன் என்ன செய்தான், முதலில் வாசி நடத்தி கொடுத்தான். பிறகு பொருள் பட்டியலாக செய்தான். என்னை வஞ்சித்த காமத்தேகத்தை கொன்று விட்டான். அவன் சாதா விஷயம் இல்லை, சின்ன விஷயம் இல்லை, காமத்தை விடுது. யாராலும் வெல்ல முடியாத காமத்தை வெல்ல செய்தான். பொருள்பட்டு இருக்காது. பொருள்பட்டை தொடவே மாட்டேன். அதை அந்த வாய்ப்பு தூர்த்தான் அவன். பொருள்பட்டை கண்டு மயங்காதான். பொருளை கண்டு மயங்காத ஆசை. எதையும் கண்டு மயங்க மாட்டான். அவன் முழு சுமையாக என்னை சார்ந்தான். என் தேக சார்ந்து என்னை கோய்த்தான். ஆகவே அன்பர்களே, இப்போது வாய்ப்பு இருக்குது. இந்த சங்கம்தான் உலகத்தை ஆளும். அது எப்போ வேணாலும் வரலாம். இன்னும் 1 மாதத்தில் வரலாம். 3 மாதம் டைம் இருக்குது. 3 மாதம் டைம் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த 1 மாதத்தில் வரலாம். வர்றான், முருகப்பெருமான் வர்றான். வந்தால் அண்டமெல்லாம் கிட்டுக்கிட்டு இருக்கும் ஆற்றல் பொருந்தியவர்கள். இந்த சங்க அன்பர்கள் தான் உலகத்தை ஆழ்வார்கள். அந்த ஆற்றல் சங்கத்துக்கு உண்டு. ஏன்னா புண்ணியவான்கள் தான் இந்த உலகத்தை ஆள முடியும். ஆகவே அன்பர்களே, எதிர்பாருங்கள். கொடுங்கோலாட்சி வீழ்ச்சியடைய போகுது. கொடுங்கோலாட்சி வீழ்ச்சியடைய போகுது. காலம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே நம்ம சங்கம் அன்பர்கள் உறுதிமிக்க அன்பர்கள் எதையும் செய்வார்கள். காலம் இப்போது இந்த 1 மாதத்தில் வாய்ப்பு இருக்குது. வருகின்ற அவசியம். ஏன்னா அடிக்கடி 1 மாதம் ஸ்கூலில் எனக்கு தெரியுமில்ல எங்களுக்கு. அது காலம் வரும் நேரமாக சொல்லுவோம். ஆகவே முருகா சர்க்குருநாதா எங்களுக்கு உடல் வரவும் மனவன் கேட்டிருக்கிறான். அடிப்படை இந்த சங்கம் 40 ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறது. இந்த சங்கம் 20 கோடி மக்களுக்கு அன்னதானம் செஞ்சுருக்கு. தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்குது. இந்த சங்கம் வளர்ந்தால்
உலக நன்மைக்கு சங்கம் வளர்ச்சி அடைய அடைய உலக நன்மை தான். இப்போ 40 ஆண்டுகள் பல கோடி நன்மை செய்திருக்கு இந்த சங்கம். முதலில் விதவை பெண்கள் திருவிளக்கு பூஜை கலந்து சொன்னாங்க. யாரும் ஏற்று சொல்ல மாட்டான். விதவை பெண்கள் திருவிழத்துக்கு பூஜை கலந்துக்கலான்னு. அது மட்டும் இல்லை, விதவை பெண்களுக்கு திருமணம் செய்து கூட சொல்லிக்கிறான். விதவை பெண்களுக்கு திருமணம் செய்வோம், அவர் விரும்பினார். அதையும் சொல்ல, அவர்கள் விரும்பினால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும். அது மட்டும் இல்லை, சில பேர் தண்ணி போட்டுக்கிட்டு மதுபானம் சாப்பிட்டுக்கிட்டு பெண் மனைவி அடித்து கொண்டு விடுவான், அடிப்பான், மனைவி புறக்கணிப்பான். புறக்கணிக்கப்பட்ட பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்போம். அந்த காலத்தை சொன்னான், விதவை பெண்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னான். விதவை பெண்கள் பார்த்தா தப்புன்னா, ஏய் ஏடா மனிதன், அவளும் பெண், என்னோட மகள், அவன் விதவை பெண் என் மகள், ஏன்னா பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற நீ என்ன நினச்சிட்டு இருக்காரு? ஆக விதவை பெண்களுக்கு என் மகளுக்கு நான் திருமணம் செய்கிறேன். என் மகள் திருமணம் செய்தேன், அவன் இறந்து விட்டான், அவனுக்கு நான் திருமணம் செய்கிறேன். நான் ஒரு பொண்ணு கொடுத்தேன், அவன் மதுபானம் சாப்பிட்டுட்டு என் மகளை கொடுமைப்படுத்தினான், அவனுக்கு நான் திருமணம் செய்கிறேன். என் மகளை புறக்கணித்தான் ஒருவன் தண்ணி மதுபானம் போட்டுக்கிட்டு பார்த்து இந்த பையன் கடைக்காரன் சொல்லிட்டு வேற ஒரு திருமணம் செஞ்சு வச்சான். ஆக இந்த சங்கம் வளர்ச்சி அடைந்தால் மூடத்தனம் இருக்காது. தெளிவான அறிவுள்ள சங்கம் இது. ஆக அன்னதான் செய்வோம். ஒருத்தர் என்ன செய்யறான், இந்த சங்கத்தோட கொள்கை அடிப்படை மனிதாயமான உள்ள சங்கம். ஏன்னா இந்த சங்கம் இதே இடத்துல பெண்கள் திருமணம் செஞ்சுருக்காங்க. ஆனால் வருங்காலத்தில் என் மகள், நான் ஒரு பொண்ணு கொடுத்தேன், இறந்து விட்டான், அவளுக்கு வேறு திருமணம் செய்து வைக்கிறேன். இப்போ வெகுப்பெரிய மாற்றம் உலகில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் தமிழகத்தில் வெகு பெண்கள் திருமணம் செய்ய என்னோட அதை ஒரு அப்போ உணவு வந்துச்சு. என் மகள் திருமணம் செய்யணும், என்னாச்சுன்னு, அவன் செத்து போயிட்டான் ஐயா, மாரட பண்ணலண்ணா, என்னாச்சுண்ணே, அந்த பொண்ணு விரும்புகிறேன் செஞ்சு விடான்னு சொன்னேன். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு புரட்சிகரமான வாழ்க்கை சங்கம் இது. ஆக அடிப்படை எந்த புரட்சியும் மனிதாபமான உள்ளதாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? முருகப்பெருமான் தெய்வ வடிவானவன், ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், அருணிநாதன், போக மகர்ஷி பணி ஞானிகள் உள்ளது. எதிர்பாருங்கள் மக்களே. இப்போ சொல்கிறேன், மிட்டை கொண்டும் சொல்லியிருந்தேன், ஏ தீவிரவாதிகளே, நெஞ்சில் உறவு இருந்தால், ஏ கொலைகளே, அப்பாவி மக்களை கொடுற பாவி வந்து படுறாங்க, அப்பாவி மக்களை கொடுக்குற பாவிகளே, கொலைகளே, இங்கே வந்து பார். ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்க, வந்துக்கிட்டு இருக்கோம், ஒருத்தரோட வரல வர்றான். தீவிரவாதிக்கு சவால் விடுறோம் நாங்கள். வல்லரசு விட முடியல. பிரெஞ்சு, அமெரிக்கா, ரஷ்யா யாருமே அவனை எழுத்து பேச முடியல. தீவிரவாதியை நாங்கள் சொல்கிறோம், ஏய் கோழைகளே, துடிச்சிருந்தா வந்து போடுறான், ஆனால் அனாவசியம் குண்டு வைக்கிறான். சாதாரண மக்கள், அப்பாவி மக்களை கூடுறான், பாவிகளே, அறிவில்லாதவனே, மூடனே, மடையா, வாடா இங்கே சொல்லி பார்க்குறையா. அவனால் முடியல, வர்றான். எனக்கு தெரியும், எங்களுக்கு வரும். அப்படி புறப்பட தெரியும், அதே இந்த இடத்த அடி போடுறான். 140 பேர்த்த கொண்டு இருக்கிறது வரலாம், அவனே செத்து போயிட்டான். ஆக இந்த சங்கம் எதற்கு மஞ்சாது, நீதிக்கு கட்டுப்பட்ட சங்கம். அப்போ தீவிரவாதிகளை எதிர்க்கிறோம், தீவிரவாதியை சந்திக்கிறோம், இல்லை கொள்ளுவோம். நாங்கள் தீவிரவாதிகளுக்கு மாவோயிஸ்ட்டுங்கிறான், நக்சலிட்டுங்கிறான், ஐஎஸ்ங்கிறான், என்னமோ சொல்லியிருக்கேன், கடை விட்டுக்கிட்டு இருக்காங்க பொடி பசங்கள். இந்த பொடி பசங்களை நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிற நான் தனியம்மன். நாம் இல்லை, இந்த சங்கம் தீவிரவாதிகளுக்கு எதிரியான சங்கம். தீவிரவாதியை சந்திக்க தயாராக இருக்கிறாங்க. அவனுக்கு நாங்கள் எம்மம். இந்த சங்கம் தான் எம்மன், அவனுக்கு தீவிரவாதிக்கு சவன். அது மட்டும் இல்லை, வல்லரசியை ஆட்டி படைக்கும் வல்லமை இந்த சங்கத்துக்கு உண்டு. வல்லரசியை ஆட்டி படைப்போம். வல்லரசிகள் கையில் இருக்குதான். ஏன்னா பிரெஞ்சு, அமெரிக்கா, லண்டன், சீனா, ரஷ்யா 5 வல்லரசுகள் கைக்குள்ள இருக்கலாம். என்ன காரணம்? எனது ஆசான் முருகன் பெருமான், எனது ஆசான் ராமலிங்க சாமிகள், ராசான் திருமலை தேவன், ராசான் போக மகர்ஷி, ராசான் பொச்சண்ட மகர்ஷி ஆசி பெற்றவன். நாங்கள் வல்லரசுக்கு துணை இருப்போம். அவன் பயப்படுறா, தீவிர கட்டு இங்கே வாட, நாங்கள் ஒரு காப்பாற்றுறோம். அவ்வளோ சொல்லதாயா சொல்லியிருக்கோம்னே. நானே பிரம்மன், நானே விஷ்ணு, நானே
முருகன் சொல்லியிருக்கேன். என்ன காரணம்? எனது ஆசை உள்ளேருந்து பேசிகிட்டு இருக்காப்போ எல்லாம் குறிப்பிடுத்திக்கிட்டு இருப்போம். ஆகவே அன்பர்களே, நான் 1 மாதத்தில் வெளியே வர்றேன். வருகிறேன், வருவேன், வருவேன். வந்து உலக மக்களை காப்பாற்றுவோம். நான் மட்டும் இல்லை, அத்தனை தொண்டர்களும் முருகன் தான். அவ்வளோ இருக்க அத்தனை பேரும் முருகன் தான். அத்தனை பேரும் புஜன மகர்ஷி தான். இங்கே இருக்க ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் முருகப்பெருமான் தொண்டர்கள் தான். அத்தனை பேரும் பிள்ளைகளும் அத்தனை பேரும் எனது ஆசான் முருகப்பெருமான் பிள்ளைகள். வருகிறோம், வருவோம், வந்து உலகமாக காப்பாற்றுவோம். நாம் இல்லை, நம்ம சகனை காப்பாற்றுவோம். இப்போ சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இந்த சங்கம்தான் உலகத்தை ஆளும். இந்த சங்கம்தான் உலகத்தை ஆளும். ஆளப்போகுது உண்மைதான். அது யாரும் மறுக்க முடியாது, தடுக்க முடியாது, அதை நிறுத்தி வைக்க முடியாது. அது அப்பயே இப்படி ஆற்றல் இந்த சங்கத்துக்கு உண்டு. அது எப்படின்னா, புண்ணியவான்கள். நம்ம சங்கத்து அத்தனை பேரும் புண்ணியவான். இங்கே சங்க தொண்டர்களை பார்த்தால், நம்ம சங்க தொண்டர்களை பார்த்தால் அவனுக்கு தொழில் நோய் இருக்காது, புத்துணி இருக்காது. நம்ம சங்க தொண்டர்களை பார்த்தாலே நோய் இருக்காது. அவ்வளோ வல்லமை நம்ம தொண்டர்களுக்கு எல்லாம் கோடிக்கணக்கான அன்னதரசிய மக்கள். ஆக ஒரு முறை முருகா, சர்க்குநாதா, சாந்த சுரூபா, நான் பாய்தான் தாயே, நீயே புண்ணியவான், இந்த பாவின் கடைகள் சொன்னால் அஞ்சேல். அந்த ஒரு வார்த்தைக்கு நவகுடி சித்தரிசைகளும் யாராவே எனது ஆசான் முருகப்பெருமான் நாம சொல்கிறாரா. அது புச்சட மகரிஷி அவ்வளோ பேரும் முருகப்பெருமானுடைய ஆசி பெற்றவர்கள் தான். ஆக அன்பர்களே, இந்த சங்கம் மறுபடி சொல்கிறேன், இந்த சங்கம் தீவிரவாதியை எதிர்க்கும் இல்லை, கொல்லும். இந்த சங்கம் தீவிரவாதியை எல்லும், கொல்லும், வெற்றி காணும். இந்த சங்கம் ஐம்பெரும் வல்லர் செய்யும் ஆட்கோய் படைக்கும். ஐம்பெரும் வல்லர் செய்ய ஆட்டி படைக்கும் வல்லமையோட சங்கம் இந்த சங்கம். பதிவாகிட்டு இருக்குல்ல, இப்போ பரிசீலாக பதிவாகிட்டு இருக்கு. பிரிட்டன், பிரெஞ்சு, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்த ஐம்பெரும் வல்லரசையை ஆட்டி படைக்கும் வல்லமை சங்கத்துக்கு உண்டு. என்னடா புரிஞ்சுக்கணும். இப்போ வார்த்தையை பயன்படுத்துகிறேன். பிரிட்டன், பிரெஞ்சு, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, வல்லரசுன்னா வல்லரசை ஆட்டி படைக்கும் வல்லமை இந்த சங்கத்துக்கு உண்டு. என்னடா என்ன காரணம்? முருகப்பெருமான் எதை செய்வான்? உருகும் அடியவர் இருவினை இருபொரும். உதய தினகரன் யமகரன் வள வரும். உதய தினகரன் யமகரன் வள வரும். உலகம் முழுவதும் நொடியில் அடி வரும் பெருமானேனா. அப்பேற்பட்ட தலைவன் தலைமை தாங்குகின்ற சங்கம் இது. அவன் தான் உள்ளது பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா ஐம்பது வல்லரசை ஆட்டி படைப்புனா யாரும் பேச முடியுமா? நொடியில் அடிச்சிருவான் நம்மளே. ஆனால் 50 வல்லரசை ஆட்டி பிடிக்கும் வல்லமை இந்த சங்கத்துக்கு உண்டு சொன்னால் ஆற்றல் என்ன? யாரானா அவன் தானே புண்ணியவான். சராசரி மனுஷன் இல்லை நாங்கள்லாம். நம்ம சங்கம் சராசரி மனிதம் இல்லை, முதுபெரும் சங்கம், ஆற்றல் பொருந்திய சங்கம். எனது ஆசான் புஜட மகர்ஷி, எனது ஆசான் போக மகர்ஷி, எனது ஆசான் ராமலிங்கசாமி, எனது ஆசான் மாணிக்கவாசன், இவர்கிட்ட ஆசான் தங்கியிருக்கார். இங்கே வருகிறேன், வெளியே வருகிறேன். உலக நம்பிக்கை வழி வருகிறேன். 1 மாதம் டைம் இருக்குது. 1 மாதம் ஒருவன் நான் வெளியே வரேன். நான் வந்தால் உலக நம்பிக்கை வருகிறேன். தளர்ந்து வரமாட்டேன், உரமாக வருவேன். என்னடா வயசு 81 ஆச்சு, வயசு 81 ஆச்சு, இவன் என்ன தளர்ற? என்ன தளர்றது? நாங்கள் வளர்ச்சி, எங்கள் முதிர்ச்சி இளமையாகும். நாங்கள் இளமையாவோம், மீண்டும் இளமையாவோம். என்ன யாருக்கும் சொல்ல முடியாது. நாம் மீண்டும் இளமையாவே. எங்களுக்கு முதுமை இல்லை, எங்களுக்கு சாவில்லை. யமனை கண்டு அஞ்ச மாட்டோம். இல்லாட்டி வல்லரசுக்கு போட்டு விட முடியுமா? 50 வல்லரசு ஆட்டி படைப்போம்னு சொன்னால் அவன் சின்ன விஷயமா அது? ஏன்னா அது சாதா விஷயம் இல்லை, பேசுகிறதெல்லாம் பெரிய வார்த்தை. ஒன்றா சொல்லுகிறான், ஏய் தீவிரவாதிகளே, கோழைகளே, அப்பாவி மக்களை கொண்டு அறிவிட்டவனே, மடையா, ஐஎஸ்கிறே, நக்சலுக்கிறே, என்னமோ சொன்னால் கதை விட்டுக்கிட்டு இருக்கான். பொடி பசங்கள் இந்த பசங்கள் யார்? தீவிரவாதிகளை பொடி பசங்கள்.
நக்சலிட்டுக்கிறான் பூஸ் இன்னும் என்னமோ அவன் பாட்ட விட்றான் கதை விட்றான் பொடி பசங்கள். அப்போ தீவிரவாதியை சந்திப்போம், 50 வளர்ச்சி ஆட்டி படைப்போம், நாங்களே இந்த சங்கமே உலகத்தியால். என்னடா என்ன காரணம்? புண்ணியம் இருப்பதால் தான். புண்ணியம் இருக்கு, பொருளை கண்டு மயங்க மாட்டோம். எங்கள் சங்க அன்பர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள், பொருளை கண்டு மயங்க மாட்டார்கள், பொருளை லட்சியம் செய்ய மாட்டார்கள். எங்கள் சங்க ஆட்சிக்கு வந்தால், எங்கள் அன்பர்கள் ஆட்சிக்கு வந்தால் தாய்மை கூட இருக்குது அவரிடம். லஞ்சம் வாங்க மாட்டார்கள். அநேகமான ஒரு மாதத்தில் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே மாதத்தில் இன்னும் ஒரு மாதத்தில் அகத்திய சன்மா சங்கம் உலகத்தை ஆளும். இந்த கொடுங்கோல் ஆட்சி ஒழிப்போம். கொடுங்கோல் ஆட்சி ஒழிப்போம். என்ன பேசுறது? கலைஞர் பேசுறேன்னா குமரன் பேசுறேன். குமரன் தான்டா நான். குமரன் தான் பேசுகிறேன். என்றும் குமரனாக இருப்பான் முருகப்பெருமான். அவன் என்ன செஞ்சான்? என்னடா ஆச்சரியதான், ஒரு அற்புதமான மூலிகை. வெளியே சொல்லக்கூடாது ஒரு மர்மம் அது. அப்பேற்பட்ட மர்மமான மூலிகைப்பா, சொல்லக்கூடாத மர்மமான மூலிகை. அவன் தான் கண்டுபிடிச்சான், முருகன் தான் கண்டுபிடிச்சான். யாரும் சொல்லவே முடியல. பிறப்பு ஒழிக்கும் மருந்து, யாருக்கும் பேசப்படாத மருந்து பண்ணார். ராமலிங்க சாமி சொல்லுவார், மருந்துக்கு தலைப்பில் இருக்கும். பிறப்பு ஒழிக்கும் மருந்து, யாருக்கும் பேசப்படாத மருந்துனார். அது என்ன மருந்துன்னு அடே புரியாத நான் பேசிகிட்டு இருக்கான். புகழை தாண்டா அது. ஐயோ புகழையா சொல்லாதே, அது அவ்வளோ பெரிய மர்மம் உள்ளதுனா. அந்த புகழையை காலையில் இந்த வாசலை புகழை இல்லை, காலையில் ஒரு மெழுகு குறித்து வாயில் போட்டு மூழ்கிடுவான் சொன்னார். போட்டுடுறான். அது சொன்னார், பிறப்பு ஒழிக்கும் மருந்து, யாருக்கும் பேசப்படாத மருந்து பண்ணார். அப்பேற்பட்ட ஒரு மூலிகை அது. ஆனால் தொண்டர்களுக்கு இப்போ தான் கொடுத்துருக்கிறான். அது சொன்னால் போல 64 யோகா எய்சி நோய் தைக்கும், எய்சி நோயை ஒழிக்காது, குஷ்டடி ஒழிக்கும். 64 நோய்க்கு மருந்து புகழை தான். நான் போட்டிருக்கேன் 40 வருஷம். இப்போ நான் இளமை இருக்குன்னு சொன்னால் சாதா விஷயம் இல்லை. இப்போ நான் இளமை இருக்கிறதுக்கு காரணம் அந்த மூலிகை தான். ஏடா இவ்வளவு எல்லாம் புறக்கணிக்காத? இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். ஒரு மனிதன் காலையில் ஒரு மெழுகு பெருசு மத்தியானம் 3 நேரம் போட்டு உள்ளே இறங்கிட்டானா அவனுக்கு நரதர மாறுதுறான். நான் இப்படி பேசுவது என்னை காப்பாற்றுவது இதை போல தான். நான் 45 வருஷம் 60 வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் போட்டிருக்கேன். 40 வருஷம் போட்டதுனால ரத்தம் சுற்றியாச்சு. காட்டியே கனமாக மூடி ஒன்று கசடருக்கு சலத்தில் கண்ணு தான் மாறலாம். உடம்புக்கு கசடெல்லாம் மாற்றும், மலச்சிக்கல் இருக்காது. 64 வியாதிகளுக்கு மருந்து அது போல தான். இந்த நம்ம ஆட்சி வந்தால் மோளருக்கு வாய்ப்பு தருவோம். வாசலை போடுகளில் நாங்கள் ஆட்சி வந்தால் புயலைக்கு முதல் பருப்பு தருவோம். எல்லோரும் போடுக்கிறியா? அது புண்ணியமான மூலிகை. அது கொஞ்சம் தான் போடணும். மிளகு பொரிசு போட்டால் போதும். எங்கள் ஆட்சிக்கு வந்தால் லஞ்சல் அவன் இருக்காது. எங்கள் ஆட்சிக்கு வந்தால் பருவமழை பெய்யும். நிறையமாக அடுத்த மாதம் எங்கள் ஆட்சி வரும். நமது ஆட்சி வருது. ஆட்சியை சினிமா சங்கம் அடுத்த மாதம் ஆட்சி வரும் சொல்கிறேன். இந்த 22 சொல்கிறேன். வருகின்ற 22/3 22 அடுத்த 22ஆம் தேதி நமது ஆட்சி வெளியே வருகிறோம். அப்பேற்பட்ட வாய்ப்பை இந்த சங்கம் பெற்றிருக்குது. 40 ஆண்டு பாடுபட்டு இருக்கிறோம். இந்த சங்கத்துக்கு உலக மக்கள் செஞ்சுருக்கோம். ஆகவே நாளுக்கு நாள் இந்த சங்கம் வளரும் 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 வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தடுக்க முடியாததை வளர்ச்சியே தடுக்க முடியாது. யாராவே ஏடா சின்ன விஷயமா? பிரிட்டன், பிரெஞ்சு, அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவை ஆட்டி படைப்போம். தீவிரவாதிகள் ஒழிப்போம். லஞ்ச லாபத்தை ஒழிப்போம். கலப்படத்தை ஒழிப்போம். எல்லாவற்றையும் செய்வோம். எதையும் ஆணை பெண்ணாக்கு பெண்ணை நடக்கும். ஆக வல்லமை புண்ணியவான்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே அன்பர்களே, நாள் எதிர்பாருங்கள். என்ன வாய்ப்பு இல்லையா? எங்கே பார்த்தா லஞ்சம் வாங்குறானே, எங்கே பார்த்தா நீதி இல்லையே, நீதிமன்றத்திலே நீதி இல்லை. ஐயோ அதுதான் யார் நீதிமன்றத்தில் நீதி இல்லை.
நீதிமன்றத்தில் நீதிட்டு சொல்கிறான், வெளியே பேசிகிட்டு இருக்கான், என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கலாம், கச்சா வச்சா வச்சுருக்கான். ஆனால் கையை வச்சுருவோம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கடா, என்ன நீதிமன்றம், என்ன லஞ்சம் மகரா செய்தி எங்களுக்கு வருது, கேள்விப்படுறோம். சட்ட பிரச்சனை வரும், வரட்டுமே. நீதிபதி லஞ்சம் வாங்குறான் என்ற செய்தி வருது கேட்டுருக்கேன். ஏண்டா நீதியா? ஒடிச்சு விட கையை. யார் வேணும் தவறு செய்யலாம், யார் தவறு செய்தால் மன்னிப்போம். ஆனால் நீதிபதி தவறு செஞ்சால் நிச்சயம் தட்டி போகணும். ஏடா கதை விடுற, என்ன நீதிபதி பேச, என்ன கடவுளை நீ, என்ன கடவுளை நீ, என்ன நீதிபதி தவறு செய்யக்கூடாது, நிச்சயம் தண்டிக்கப்படுவான். அவன் தவறே செய்யக்கூடாது, கடவுள் போன்றவன். நீதிபதி கடவுள் போன்றவன், அவன் தவறு செய்தால் மன்னிக்க மாட்டோம். பேசுவது 22 பேசியிருக்கான் அன்றைக்கி சபையில் பேசுகிறப்போ. யார் தவறு செய்தாலும் சரி மன்னிப்போம், ஆனால் நீதி தவறு சென்றால் நிச்சயம் அவனை தண்டிப்போம். வர்ற வழியில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீதிமன்றம், என்ன நீதிமன்றம், ஏன்னா எக்கத்து பேச என்ன செய்வனே, நீ தவறு செய்கிற செய்தி எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நீதிபதி லஞ்சம் வாங்குறாட்டு செய்தி வருது எங்களுக்கு, செய்வான வருகாட்சி செய்வானா. எங்கள் ஆட்சி வந்தால் நிச்சயமாக நீதிமன்றம் சிறப்பாக நடக்கும், நீதி நாட்டுவோம், எதையும் செய்வோம். நாங்கள் வல்லரசை வெல்லும் என்று சொன்னால் வெங்கடாக போடி பசுகள். ஆனால் நீதிமன்றம் சிறப்பாக நடைபெறும், காவல்துறை சிறப்பாக இருக்கும், எல்லா நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாருங்கள், காலமே இல்லையா, எங்கே பார்த்தாலும் லஞ்ச லாவஞ்சம் கொடுமை தாகன்னு நினைக்கிறோம். வெளியில் வர்றான், நாங்கள் சங்கத்தான் வெளியே வருகிறோம். முருகப்பெருமான் வருகிறான், வந்து விட்டான், வந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறான். வருவான் வந்து பேசிகிட்டே இருக்கான். எப்போது பேசிகிட்டு இருக்கிறான், அவன் தான் பேச முடியும். நீதிமன்றத்தை பேசுகிறான், உடனே என்னடா செய்வான்னு போட்டு என்னடா நீதி, அவனே ஊழல் செய்கிறான்னு செய்தி விடுறாங்களுக்கு. நீதிபதி தவறு சார் எங்கள் செய்தி வந்துட்டுருக்கு, சொல்லிடுற பேசிகிட்டு இருக்கான். ஆகவே இல்லை பதிவாயிட்டு கூட கேட்டுட்ருக்கான், மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கான். போய் பேசுகிறான் நீதிமன்றத்தை, என்ன பெரிய கடவுளை போய் என்ன கடவுளாகவே தவறு செய்ய அவனே தவறு செய்தி வருது. ஆகவே இந்த சங்கம் வந்தால் நீதிமன்றம் சிறப்பாக நடக்கும், இந்த சங்கம் வந்தால் காவல்துறை சிறப்பாக நடக்கும், இந்த சங்கம் வந்த ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் சுவிச்ச மழை பெய்யும், நாடே செழிக்கும் என்று சொல்லி அன்பர்களே எதிர்பாருங்கள். நான் வெளியே வருகிறோம், வர வெளியில் வந்து உலக மக்கள் காப்பாற்றுவோம். வருவோம், வெற்றி பெறுவோம், நாட்டு மக்களை காப்பாற்றுவோம். அஞ்சேல் என்று சொல்கிற ஆற்றல் எங்களுக்கு உண்டு, அஞ்சேல் எதையும் செய்வோம். ஆற்றல் பொருந்திய முருகப்பெருமான், அருமுக பெருமான், ஆசான் ராமலிங்க சாமிகள், எனது ஆசான் திருமதேவன், எனது ஆசான் புச்சன மகர்ஷி, எனது ஆசான் போக மகர்ஷி, எனது ஆசான் மாணிக்க வாசகன், எனது ஆசான் தாய்மான சாமிகள், முதுகுறு ஞானிகள் ஆசி பெற்ற சங்கம் இது. நட்பை பெருக்கும், நட்பு தான் உடனடிக்கு சிறந்த செல்வம். செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் விலைக்கரிய யாவுல காப்புனா. மன விட்டு பேசுவோம், மற்றவர்களை மதிக்கிட்டு கூட சங்கம், மற்றவர்களை மதிப்போம், அன்பு காட்டுவோம், விட்டு கொடுப்போம், அனுசரித்து போகணும். ஆகவே மக்கள் எதிர்பார்க்குறான், ஏன்னா ஒன்றும் மழையே பெய்யலைண்ணா, எங்களுக்கு தெரியும். இப்போ மழை பெய்யாது, எங்கள் ஆட்சிக்கு வந்தால் மழை பெய்யும். எங்கள் ஆட்சிக்கு வந்தால் மழை பெய்யும், எங்கள் ஆட்சி வந்தால் லஞ்சம் ஒழியும், எங்கள் ஆட்சி வந்தால் வேலைவாசி குறையும், எங்கள் ஆட்சி வந்தால் கலப்படம் குறையும், எங்கள் ஆட்சி வந்தால் நீதி நிலைநாட்டப்படும். என்னடா கிழவன் பேசிகிட்டே போகிறாச்சா, நான் கிழவன் நினைக்காது, என்ன நாங்கள் திருப்பி வர முடியா, ஒன்றும் இல்லை, டூ வேது, ஒரு வழி பாதை இல்லை, டூ வேது. வருவோம்னு சொல்லி அன்பர்களே வெளிநாட்டு அன்பர் வந்திருக்காங்க, உள்நாட்டு இருக்காங்க. உங்கள் அனைவரையும் திருப்படி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். வா முருகா. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் கும்பமுனியே செஞ்சன் தாயே. ஓம் கும்பமுனியே தஞ்சம் அகத்தீச அபயம் தாயே. ஓம் அகத்தீச அபயம் தாயே. கும்பமுனியே செஞ்சன் தாயே. கும்பமுனியே தஞ்சம் தாயே. அகத்தீச அபயம் தாயே. அகத்தீச அபயம் தாயே. ஓம் ராமலிங்க சாமி திருவடியில் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடி. ஓம் ராமலிங்க சாமி திருவடியில் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடியில் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடி. ஓம் திருமல தேவர் திருவடியில் போற்றி. ஓம் திருமல தேவர் திருவடி.
ஓம் அகத்தீசர் திருவடியில் போற்றி. ஓம் அருணைநாத திருவடியில் போற்றி. ஓம் நக்கீர பெருமான் திருவடியில் போற்றி. ஓம் பட்டத்தார் திருவடியில் போற்றி. ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி. ஆசி.